இடம் நேரத்தை ஒதுக்கி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் நவநீதகிருஷ்ணன் அவர்களே, அவருக்கு இருக்கிற சிரமம் எனக்கு இல்லை. யாராவது விடுபட்டு போச்சுன்னு நான் பேர் சொல்லன்னு யாரும் சங்கடப்பட மாட்டீங்க. அதனால் கூடியிருக்கிற தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பேசின எல்லோருமே பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிட்டோம். மீண்டும் மீண்டும் அந்த செய்திகளை சொல்வதற்கு பதிலாக செய்திகளுக்குள் பதிவிடுவது சரியாக இருக்கும் கருதுகிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு உருக்குகின்ற வகையில், நெகிழ்வை ஏற்படுத்துகிற வகையில் நம்முடைய மக்கள் பாடகர் கண்ணையா அவர்கள் அண்ணாவை பற்றி பாடிய பாடலை நாம் கேட்டோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா பற்றிய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு வசதியாக, ஒருவர் கருத்தை பேசுவது கேட்பது என்பதை எல்லாம் கடந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வசதியாக இந்த அரங்கை ஏற்பாடு செய்யலாமா என்கிற ஒரு கோரிக்கையை நம்முடைய நகர செயலாளர் அவர்களிடத்தில் தொலைபேசியில் கேட்டபோது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த அரங்கத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டலாம், திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாகவே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யலாம், எங்களுடைய தோழர்கள் ஒரு 10-20 பேர் வருவார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பிலே இருக்கிற தோழர்களேனும் கொஞ்சம் பேர் வந்தால் அண்ணா பற்றிய சில செய்திகளை நாம் பேசுவதற்கு, இந்த நினைவு நாளை ஒட்டி இந்த கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னபோது, காலையில் அண்ணாவுக்கான வீர வணக்க நிகழ்ச்சி நடக்கிறது, அமைதி ஊர்வலம், பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பொள்ளாச்சியிலும் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சி காலையில் நடக்கிறது. மாலையில் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லி அதற்கான தகவலை மட்டும் அடித்து அனுப்புங்கள், நான் எல்லோருக்கும் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அதேபோல் இந்த நிகழ்ச்சி 6 மணிக்கு என்று நாம் சொல்லியிருந்தாலும் கூட 6 மணிக்கு இந்த இடத்திற்கு வந்துவிட்டு தோழர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதே என்கிற ஒரு பதவியை போலவே தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருந்தார். நான் கூட கருதினேன், நமக்கு எண்ணிக்கை அவசியம், எண்ணிக்கை கவலை இல்லை என்று சொல்லிவிட முடியாது, எண்ணிக்கை அவசியம். ஆனால் கூடியிருக்கிற தோழர்களோடு வலிமையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மேலும் அவர்கள் வழியாக சில தோழர்களை கூட்டி வர செய்துவிட முடியும். அந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கை இருக்கைகள் காலியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, நாம் கருத்தரங்கை நடத்தலாம் என்று பேசினோம். ஆனால் அவருடைய முயற்சி திருவினையாக்கி இருக்கிறது. தோழர்கள் இருக்கை காலியாக இருக்கிற எண்ணிக்கை குறைந்து இருக்கையை நிரப்பி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதயத்தை இரவலாக தந்திடண்ணா என்கிற அந்த வரிகள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வானொலியில் வாசிக்கப்பட்ட கவிதையின் வரிகள். அது ஒரு நெடிய கவிதை. அந்த கவிதையை வாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இயல்பிலேயே இடையிடையே தேம்பி விடுகிற, கலங்கி விடுகிற, நெகிழ்ந்து போய் விடுகிற, கண்கலங்கி விடுகிற வாய்ப்பு நிச்சயமாக அந்த கவிதையினுடைய தொடக்கத்திலிருந்து அதனுடைய இறுதி வரைக்கும் முன்னால் நிச்சயமாக எல்லோருக்கும் வரும். எனக்கு பெரிய கல் மனசு, நான் அதெல்லாம் கலைஞர மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கவிதையில் கலைஞர் அவர்கள் உருக்கமாக எழுதியிருப்பார். அண்ணாவை பற்றிய நினைவுகளை எல்லாம் சொல்லியிருப்பார். அண்ணாவுடைய ஆளுமையை சொல்லியிருப்பார். அண்ணாவுடைய தலைமைத்துவத்தை பேசியிருப்பார். அண்ணாவினுடைய தேவையை சொல்லியிருப்பார். அண்ணா இல்லாது போன இந்த சூழலில் தவிக்கின்ற தன்னுடைய தவிப்பை, இயக்கத்தின் தவிப்பை, இனத்தின் தவிப்பை கலைஞர் அந்த கவிதையிலே பதிவு செய்திருப்பார். அந்த கவிதையினுடைய கடைசியில் தான் இந்த செய்தியை சொல்லுவார். அந்த இதயத்தை எனக்கு கொடுத்து விடு. இது உலகத்தில் இறப்பு, அதற்கான இரங்கல் அல்லது மரியாதை நிமித்தமான தகவல்களை பரிமாறுகிற யாரும் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்களா என்று சொன்னால், நம்முடைய தம்பி பிரபாகரன் சொன்னதை போல
எந்த ஒரு இரங்கல் கவிதையிலும் அப்படியான அந்த வார்த்தைகள், இதயத்தை இரவலாக தந்திடு என்ற அந்த வார்த்தை எந்த இடத்திலேயும் எப்பேற்பட்ட அறிஞர்கள் எழுதிய கவிதையிலும் அல்லது செய்தியிலும் இல்லை. கலைஞர் அந்த வரியை சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தி இருக்க மாட்டார். இன்னொன்றை சொல்லுவார். நீ இருக்கிற இடத்திற்கு தேடி வருகின்ற போது, நீ இருக்கிற இடத்திற்கு வருகிற போது மறக்காமல் அதை கொண்டு வந்து நான் கால் மரலில் வைப்பேன் அண்ணா என்று பண்ணி அதை திருப்பி கொண்டு வந்து உடைய வச்சிடறேன். அண்ணாவிடத்திலிருந்து கேட்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய இதயத்தை கேட்டார். நம்முடைய வழக்கறிஞர் அருமை தோழர் மணிகண்டன் அவர்கள் பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். அண்ணா பற்றிய சிறப்புகளை பேசினார். சில தகவல்களை என் பக்கம் தள்ளிவிட்டு சென்றார் திருமலைராஜ் அவர்கள். இதை அண்ணன் பேசுவார் என்று சொல்லிவிட்டு போனார். எல்லா செய்திகளையும் ஒரே நேரத்தில் யாரும் பேசிவிட முடியாது. இயல்பாகவே குறிப்பிட்ட நேரத்திற்குள் சில செய்திகளை பேசலாம், எல்லாமே பேசலாம் என்று கருதுவதும் சிக்கலான விஷயம். அண்ணா அவர்களை பற்றி பொதுவாக நாம் தெரிந்து வைத்திருக்கிற செய்திகளை தாண்டி சில நிகழ்வுகளை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். 2024ஆம் ஆண்டு இன்னும் ஒரு சில மாதங்களில், இன்னும் சொல்ல போனால் அறிவிப்பு இந்த மாதத்தில் வந்துவிடக் கூடும் என்று பேசிக்கொள்கிறார்கள். ஒரு 2 மாதத்திற்குள்ளாக இந்திய துணைக்கண்டம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த ஜனநாயக நிகழ்ச்சி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு பதைபதைப்பு எங்களை போன்றவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசினுடைய நிலைமை, கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிற இந்திய ஜனநாயகத்தினுடைய சிக்கல்கள், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இன்றைக்கு மக்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற வெறுப்பு, வன்முறை சித்தாந்தங்கள், இவற்றுக்கு நடுவில் 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த சூழலில் கூடியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள், தோழர்கள் பலரும் குறிப்பிட்டதை போல எங்களுக்கு தலைவர்களுக்கு பஞ்சமில்லை, அடுத்தடுத்து வழிநடத்துவதற்கு எங்களுக்கு தலைவர்கள், ஆளுமை மிகுந்த தலைவர்கள், ஒருவரை விட இன்னொருவர் 16 அடி தாண்டினால் இன்னொருவர் 32 அடி தாண்டுகிற தலைவர்களாக நமக்கு வாய்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டதை போல அடுத்த தலைமுறையில் மரியாதைக்குரிய திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலும் பயணிக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய, ஆளுமையோடு கூடியிருக்கிற தம்பிமார்கள், உங்களிடத்தில் இந்த தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் நாம் சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய தேவையும், இன்னும் சொல்ல போனால் செயலாற்றிக் கொண்டிருக்கிற உங்களை சூழேற்றுகின்ற தேவையும் எங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதற்குத்தான் இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னேன். அதனால் எண்ணிக்கை என்பது அவசியமானது என்றாலும் கூட கூடியிருக்கிற எண்ணிக்கையை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு நாம் சில செய்திகளை பேசுவோம். இந்த பேச்சு, இந்த தகவல்கள் நமக்கான களத்தை, நாம் அந்த களத்தில் செயல்பட வேண்டிய வேகத்தை பற்றிய கருத்துக்கு நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எல்லோரும் சொல்வதைப் போல வழக்கமாக சில தலைவர்களுக்கென்று சில அடையாளங்களை நாம் வச்சிருக்கோம். இந்த நாட்டில் எளிமையான தலைவர் என்று சொன்னால் எல்லோரும் உடனடியாக காமராசர், எளிமையான தலைவர் காமராசர் என்கிற ஒரு அடையாளம் காமராசருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை விட இவர் சிறப்பானவர் என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவதாக அர்த்தமல்ல. கலைஞரை விட அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வீச்சாக பணியாற்றுகிறார் என்று சொன்னால் கலைஞர் குறைவாக பணியாற்றி விட்டார் என்று பொருள் அல்ல. அவர் பணியாற்றியதை விட, அவரிடத்தில் கற்றுக்கொண்டவர் அவரை விட சிறப்பாக பணியாற்றுகிறார் என்பது கற்றுக் கொடுத்தவருக்கான பெருமைதான்.
பல பேர் நினைத்துக் கொள்கிறார், இவரை விட அவர் சிறப்பானவர் என்று சொன்னால் இவரை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று கருதுகிறார்கள். எதிரிகள் அதை பயன்படுத்துகிறார்கள். நண்பர்கள் கவனிக்க வேண்டும். தலைவர் கலைஞர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய செயல்பாடுகள் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த நேரம், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய அருமை தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய இடத்தை, அந்த பணிகளை எல்லாம் தான் பங்கிட்டுக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கலைஞரை விட சிறப்பாக தோழமை இயக்கங்களோடு, கூட்டணி கட்சிகளோடு அவர் உறவுகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். கலைஞரை விட சிறப்பாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுடைய சமூக அரசியல் களத்தை மிக துல்லியமாக கவனித்து தேவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது நாம் அப்படித்தான் பார்த்தோம், நாம் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்போது எதிரிகள் வேறு விதமாக பேசினார்கள். எதிரிகள் சொன்னார்கள், கலைஞர் மாதிரி ஸ்டாலின் ஆக முடியாது. கலைஞரை பாராட்டுவதல்ல இதனுடைய நோக்கம். கலைஞர் மாதிரி இவரால் முடியாது என்று சொல்லுவதனுடைய பொருள், கலைஞரையும் குறைத்து மதிப்பிட்டு எங்கே இவர் கலைஞரை விட வந்து விடுவாரோ என்கிற அந்த அச்சத்தின் காரணமாக, தடுமாற்றத்தின் காரணமாக அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காக எதிரிகள் பயன்படுத்திய சொல். கலைஞரை போல் அவர் இருக்க மாட்டார், கலைஞரை போல் இவருக்கு ஆளுமை திறன் இருக்காது, இந்நேரம் கலைஞர் இருந்திருந்தால் என்று சொன்னார்கள். அது வேறு கோணம். நாம் சொல்லுகிற பார்வையில் கலைஞரை விட என்று நாம் சொல்லுவது, கலைஞரிடத்தில் கற்றுக்கொண்டு இவர் பெற்ற பயிற்சி, இவருக்கு என்ன இருக்கிறது என்று எதிரிகள் பேசுவதை இப்போது நாம் பார்க்கிறோம். என்னன்னா, இந்த கவலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிவோட்ட வேட்டியை கட்டிக்கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிவோட்ட துண்டை போட்டுக்கொண்டு, தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் உதயசூரியன் வெல்க என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் எந்த கவலையும் படாமல் தன்னுடைய தலைவர்கள் யார் என்பதை தீர்மானித்துக் கொண்டிருக்கிற போது எதிரிகளுக்கு இந்த கவலை வருவதனுடைய நோக்கம் அச்சம், பயம், இந்த இயக்கத்தின் மீதான பயம். இதை இத்தோடு முடித்து விடலாமா என்று கருதினால் அது மீண்டும் வெட்ட வெட்ட தலைக்கிறது, வீச்சாக தலைக்கிறது என்கிற கவலை எதிரிகளுக்கு இருக்கிறது. அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது 1969 பிப்ரவரி 3ஆம் நாள், இதே நாள் அதிகாலையில் அண்ணா அவர்கள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்தி கொண்ட போது எதிரிகளுக்கு ஒரு உள்ளூர பெரிய மகிழ்ச்சி பீரிட்டது. இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான், இனி திராவிட முன்னேற்ற கழகம் கலகலத்து போகும், இந்த இயக்கத்தை இனி யாராலும் கட்டி காப்பாற்ற முடியாது, அண்ணா இருந்து செயல்படுத்திய திட்டங்களை இனி கொண்டு செல்லுகிற ஆளுமை திமுகவை இல்லை என்று எதிரிகள் கருதினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம், நான் தொடர்ந்து குறிப்பிட்டதை போல தலைவர்களுக்கு பஞ்சமில்லாத இயக்கம். காரணம், இந்த சித்தாந்தம் அடிப்படையில் சமூகத்திற்கானது. திராவிட இயக்க சித்தாந்தம் என்பது இந்த சமூகத்திற்கானது, அதிலும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கானது திராவிட இயக்க சித்தாந்தம். அதனால் இயல்பாகவே இந்த சமூகத்தில் இருந்து திராவிட இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, திராவிட இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அடிப்படையிலேயே தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வழிநடத்துவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அண்ணா மறைவுக்கு பிறகு அகில இந்திய வானொலி அண்ணா பற்றிய இரங்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் கவிதை வாசிக்க வேண்டும் என்று அன்றைக்கு பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே கேட்டபோது அந்த வானொலி கவிதையில் தான் கலைஞர் இந்த நெடிய கவிதையை வாசித்தார். நிகழ்ச்சியில் தான் அதிலே அவர் கேட்ட, இரவலாக கேட்ட இதயமும், நான் மீண்டும் உன்னிடத்தில் வருகிற போது மீண்டும் மறவாமல் கொண்டு வந்து உன் கால் மலரில் வைத்து விடுவேன் என்று சொன்ன அந்த கலைஞருடைய வரிகளும் எதை உறுதி செய்தது என்று சொன்னால், இந்த இயக்கம் உங்களோடு முடிந்துவிட்டது என்று கனவு காண்கிறார்களே எதிரிகள், அது இல்லை. உங்களுக்கு பிறகு உங்களை விட வீச்சாக உங்கள் இதயத்தை பற்றி கொண்டு முன்னெடுத்து போவதற்கு கருணாநிதி தயாராகிவிட்டான் என்பதை பிரகடனம். அதுதான் அந்த கவிதை. இதயத்தை இரவலாக தந்திடண்ணா என்று சொன்ன அந்த வரி அதுதான்.
அண்ணா பேசுகிறார், நாம் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்தில், ஏன்னா மொத்தமே அவர் 2 ஆண்டுகள் தான், 2.5 ஆண்டுகள் தான் இருந்தார். 2 ஆண்டுகள் 67 மார்ச் மாதத்தில் ஆட்சிக்கு வருகிறார். 69 பிப்ரவரியில் மறைந்து விடுகிறார். அந்த குறுகிய காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆட்சி காலத்தில் அண்ணாவே சொல்லுகிறார், 3 முக்கிய சட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒன்று, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று நாம் பெயர் சூட்டி இருக்கிறோம். தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டியது ஒரு பெருமைய சிறப்பா? அது பெருமைக்குரியதா என்று கேட்டால் ஆமாம், சிறப்பு. சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட தமிழ்நாடு அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு வரை அது தமிழ்நாடாக சொல்லப்படவில்லை, தமிழ்நாடாக அடையாளப்படுத்தப்படவில்லை, தமிழகமாக கூட இருந்தது. இன்றைக்கு கூட புதிதாக வருகை தந்திருக்கக்கூடிய களத்திற்கு வருகை தந்திருக்கிறவர்கள் தமிழகம் என்கிற பெயரை சொல்லி இருக்கிறார்கள். தமிழ்நாடு என்கிற பெயரை பற்றி அண்ணா குறிப்பிட்டு சொல்லுகிற போது சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னை மாகாணமாக மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. தமிழ்நாட்டோடு கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் ஒரிஷாவினுடைய ஒரு பகுதியும் இணைந்திருந்த பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று கோரிக்கை விடுத்தவர் திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சங்கரலிங்க நாடார். அவர்தான் கோரிக்கை விடுத்து 68 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். பட்டினி போராட்டம் நடந்து செத்து போனார். சங்கரலிங்கனாருடைய உடல் எரியூட்டப்பட்ட அன்றைக்கு அண்ணா அவர்கள் எழுதுகிறார், ஒரு வழியாக சங்கரலிங்கனார் தன் கோரிக்கையை நிறைவேறாமலேயே கண்ணை மூடிக்கொண்டார். அவருடைய எரிகிற உடலை நான் பார்த்தேன். அண்ணா சொல்றார், எரிகிற உடலை பார்த்தேன், நம்மை பார்த்து எக்காலம் விட்டு சிரித்தார் சங்கரலிங்கனார். போங்கள், உங்கள் வேலை முடிந்தது, போய்விடுங்கள், எதற்காக என்னிடத்தில் நிற்கிறீர்கள்? நான் மானத்தோடு செத்து போனேன், நீங்கள் மானம் வளர்ந்து வாழ்கிறீர்கள் என்று சங்கரலிங்கனார் நம்மை பார்த்து பேசுவது போல எனக்கு தோன்றியது. அண்ணா சொல்றார், அப்படி தோன்றியது எனக்கு. காரணம் என்ன? நான் இந்த தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டேனே, என்னுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த நாடு கொந்தளித்திருக்க வேண்டாமா? இந்த நாடு அணிதிரண்டு இருக்க வேண்டாமா? இந்த ஆட்சியாளர்களை ஒடுக்கி இருக்க வேண்டாமா? என் கோரிக்கையை தீர்மானமாக்கி இருக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இரங்கல் எழுதுவதற்கு, எனக்கு மலர் தூவுவதற்கு, எனக்கு கண்ணீர் சிந்த வருகிறீர்களே, நான் உங்களை நிராகரிக்கிறேன் என்று அந்த உடல் நம்மை பார்த்து கேலி பேசுவதை போல் நான் உணர்கிறேன் என்று அண்ணா எழுதினார். அந்த இறப்புக்கு போய்விட்டு வருத்தத்தோடு துயரத்தோடு பதிவு செய்தார். அந்த வரியின் கீழாக ஒன்றை சொல்லுகிறார், எதிர்காலத்தில் கழக அரசு அமைகிற போது சங்கரலிங்கனாருடைய கனவு நனவாக்கப்படும். அண்ணா பதிவு. இன்னும் கொஞ்சம் முன்னால், இன்றைக்கும் அண்ணா கொண்டு வந்த சட்டங்களில் ஒன்று இருமொழி சட்டம், இந்திக்கு இடமில்லை என்பது. முதல் மொழிப்போர், இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போர் 1938ஆம் ஆண்டு தொடங்கியது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அன்றைக்கு இரட்டை ஆட்சி முறை இந்த நாட்டில் இருந்த நேரம். மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய தலைவராக ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி, உடம்பெல்லாம் மூளை என்று சொல்வார்கள். பெரியார் சொன்னார், மூளை தலையில் இருக்கிறவங்களா, உடம்பெல்லாம் இருந்தால் அது கொழுப்புன்னார் பெரியார். அப்படிதான் சொன்னான், அவனை சொல்லிட்டு இருந்தான், உடம்பெல்லாம் மூளை. அந்த ராஜகோபாலாச்சாரி 1938 மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய பிரதம மந்திரி அன்னைக்கு பிரதமராக வந்தபோது சென்னை மாகாணத்தில் இருக்கிற பள்ளிகளில் இந்தி கட்டாயம்னு சொன்னார். அதை எதிர்த்து பெரியாருடைய தலைமையில் திராவிட இயக்கம் போர்க்கோலம் கொண்டது. அந்த போராட்டத்தில் சிறைப்பட்ட தோழர்கள் 2 பேர், தாளமுத்து நடராசன், அவர்கள் பெயரில் தலைவர் கலைஞர் சென்னையில தாளமுத்து நடராசன் மாளிகை என்கிற ஒரு தொழிலாளர் நல கற்ற அலுவலகத்திற்கு பெயர் சூட்டி இருக்கிறார். இப்போ எழும்பூரில் இருக்கிற அலுவலகத்திற்கு தாளமுத்து நடராசன் என்கிற 2 தோழர்கள் சிறைக்குள் செத்து போய் விடுகிறார்கள். 38 மொழி போராட்டத்தில் சிறைப்பட்டு செத்து போய் விடுகிறார்கள். அவர்களுடைய உடல் எரியூட்டப்பட்ட மூலக்கொத்தளம் சுடுகாட்டில், அடக்கம் செய்யப்பட்ட மூலக்கொத்தளம், சென்னை மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் அண்ணா பேசுகிற போது சொல்லுகிறார், நாம் 2 மணிகளை இழந்திருக்கிறோம். தாளமுத்து நடராசன் என்கிற 2 மணிகளை இழந்திருக்கிறோம். நாடார் குல செல்வம் தாளமுத்து, ஆதி திராவிடர் குல செல்வம் நடராசன், 2 பேரை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் விடுதலை பெற்ற தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய சிலைக்கு பக்கத்தில் இந்த 2 சமுதாயங்களும் திராவிட இயக்கத்துக்கு செய்த நன்றி கடனாக
இந்த இரண்டு மாவீரர்களை பறிகொடுத்து நம்முடைய மொழியை காப்பாற்றுவதற்கு நாம் மேற்கொண்ட போரின் அடையாளமாக இந்த இரண்டு பேருக்கும் சிலை அமைக்கப்படும் விடுதலை பெற்ற தமிழ்நாட்டில் என்று அண்ணா 38 சொன்னார். இருமொழி கொள்கை குறித்த கருத்து இந்திக்கு இடமில்லை என்கிற பிரகடனம் 38 அண்ணா அந்த மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் என்று ஒன்று சொன்னார். அந்த 38 போராட்டத்தினுடைய ஒரு சிறப்பை ஒரு வரி செய்தி பேசிவிட்டு நாம் கடந்து போவது சரியாக இருக்கும். அந்த போராட்டம் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களில் மிக முக்கியமான போராட்டம். நம்முடைய தோழர்கள் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாற்று செய்திகளில் அந்த போராட்டத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நேற்று கடந்த வாரத்தில் நாம் நடத்தி இருப்போம் மொழி போராட்ட வீரவணக்க நாள் கூட்டம் இங்கே கூட நடந்திருக்கும். தொடர்ச்சியாக அந்த கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 38 மொழி போராட்டம் தந்தை பெரியாரால் முன்னெடுக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அதற்கான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த போது தோழர்களே, நெல்லையில் தந்தை பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மொழிக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து குறித்து, தமிழர்கள் தமிழை காப்பதற்கு அணிதிரள வேண்டிய தேவையை குறித்து பெரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். நெல்லையில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார் சங்கம் பெரியார் இடத்திலே வந்து உங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், தனியாக பேச வேண்டும் என்று கேட்கிறார்கள். பெரியார் விடுதியில தங்கியிருந்த விடுதியிலே அவர்களை அழைத்து பேசுகிற போது அந்த சைவ பிள்ளைமார் சங்கத்தை சார்ந்தவர்களாம் சொன்னார்கள், ஐயா, உங்களுடைய போராட்டத்தில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழை காப்பதற்கு, இந்திய திணிப்பை எதிர்ப்பதற்கு நாம் அணிதிரண்டாக வேண்டும், ஒன்று திரண்டு நாம் போராட வேண்டும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன அச்சம். இந்தி திணிப்பு என்கிற உங்களுடைய இந்த போராட்ட வடிவம் மத எதிர்ப்பாக, கடவுள் எதிர்ப்பாக மாறிவிடுமோ என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. உன்னை பெரியார் கேட்டால் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். உங்களுடைய அச்சத்தை போக்குவதற்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். அப்போது அந்த கூட்டத்தில் வந்தவர் ஒருத்தர், தமிழ்கடல் மறைமலையடிகள் ஒரு பக்கத்திலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் இந்த போராட்டத்திற்கு அடிகளாரோடு இணைந்து களத்திலே நிற்கிறார். கியாபே விஸ்வநாதம் போன்ற தமிழறிஞர்கள் எல்லாம் களத்திலே நிற்கிறார்கள். ஐயாவும் அவர்களோடு இணைந்து கொண்டால் இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறுவதற்கு வழியாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து என்று அந்த சைவ பிள்ளைமார் சங்கம் தந்தை பெரியார் இடத்திலே கோரிக்கை வைத்த போது, நண்பர்களே, நான் உண்மையிலேயே இந்த இயக்கம், திராவிட இயக்கம் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய தன்மானத்தை பற்றி, சுயமரியாதை பற்றி கவலைப்படாமல் இனத்தின் மானத்திற்காக எவ்வளவு தூரத்திற்கு போராடி இருக்கிறது என்கிற வரலாறுகளை எல்லாம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய நினைவு நாளை பயன்படுத்தி கொண்டு நாம் பேசிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பெரியார் சொல்றார், இப்பவே நான் அடிகளாருக்கு கடிதம் எழுதுகிறேன். நெல்லையிலிருந்து மறைமலை அடிகளுக்கு எழுதுகிறார். சுயமரியாதைக்காரர் பெரியார், நாத்திகர் பெரியார், கடவுள் மறுப்பாளர் பெரியார். திரு மறைமலை அடிகளார் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை இப்படி தொடங்குகிறார். நண்பர்களே, அடிகால் நீங்கள் இருக்கும் திக்கு நோக்கி நான் தண்டனிட்டு வணங்குகிறேன். அடிகளார் இன்றைக்கு பல பேர் போகிற போக்கில் அவர் இந்து மதத்தினுடைய விரோதி, இந்து கடவுள்களை இல்லை என்று சொன்னவர், இஸ்லாமியர்களிடத்திலே பணம் வாங்கி கொண்டு பேசியவர், ஃபார்வர்டு மெசேஜ்களில் பெரியாரை பற்றிய உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் குறிப்பிட்ட வார்த்தை, அடிகால் நீங்கள் இருக்கும் திக்கு நோக்கி நான் கண்டறிட்டு வணங்குகிறேன். தாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மொழி போரில் தாங்கள் விரும்புவீர்களானால் நான் தங்களுக்கு தொண்டனுக்கு தொண்டனாய் இருந்து இந்த போரை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். பெரியாருடைய கடிதத்தை பார்த்து மறைமலை அடிகள் பதறி போய்விட்டார். பெரியாருக்கு வேற பெரிய ஆளுமை, நமக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதிட்டார். அடுத்த நிமிடமே அவர் தட்டி கொடுத்தார். ஐயா, நீங்கள் இருக்கிற இடத்தை சொல்லுங்க, நான் நேரிலே வந்து பார்க்கிறேன். பெரிய மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க. நான் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்தேன் என்று சொல்லுகிறவர்களுடைய தரத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசியல் சட்டத்தை மதிக்காமல் சனாதனத்தை தான் உயர்த்துவேன் என்று அரசியல் சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லத்தக்க அந்த பேர்வழிகள் எல்லாம் இன்றைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த அரசோடு மோதிக்கொண்டிருக்கிற சூழலில் திராவிட மாடல் அரசு அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் எந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
போராட்டத்தில் மறைமலையடிகளும் பெரியாரும் இந்த கடித பரிமாற்றத்தை நடத்தி கொண்டு திருச்சியிலே சந்தித்து பெரியார் மறைமலையடிகளோடு இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்த போது இந்திய தேசியத்தின் மீது வலுத்த நம்பிக்கை கொண்டவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். தமிழின் சிறப்பை எடுத்துச் சொல்லுகிற, சிறப்புக்காக பேசுகிற கியாபே விஸ்வநாதம், ஆறுகால பூசையை நடத்தி சைவ மடாதிபதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த மறைமலை அடிகள் போன்ற அந்த அணியோடு தந்தை பெரியார் இணைந்து கொண்டு சென்னை கடற்கரை கோட்டத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதியாரையும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் போட வைத்தார். மறைமலை அடிகளை தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் போட வைத்தார். கியாபே விஸ்வநாதம் போட்டார். தமிழ்நாடு தமிழருக்கே என்று பிரகடனப்படுத்தி இந்தி திணிப்புக்கு இடமில்லை என்று சொல்லி வரலாற்றில் அதுவரை எங்கும் யாரும் பார்த்திராத வகையில் பெண்கள் கைக்குழந்தைகளோடு சிறைக்கு போன வரலாறு தமிழ் மொழி காப்பதற்காக திராவிட இயக்கம் முன்னெடுத்த வரலாறு. கைக்குழந்தைகளோடு சிறைக்கு போனார்கள். அதிலும் குறிப்பாக மறைமலை அடிகளுடைய 2 மருமகள்களும் சிறைக்கு போனார்கள். 2 மருமகள்கள், 2 மகன்களில் ஒருவர் அரசு பணியில் இருந்தவர். போராட்டத்தை ஒருங்கிணைத்ததற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். இப்படி எல்லோரும் தங்களுடைய சக்திக்கு மீறிய தியாகத்தை செலுத்தி அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நடத்திய உரை, அவர் ஆற்றிய பணி, பங்களிப்பு, அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்ததெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டிய செய்திகள். தாளமுத்து நடராசனுடைய நினைவு அந்த மூலக்குத்தலம் சுடுகாட்டில் அண்ணா இருமொழி கொள்கைக்கான பிரகடனத்தை வெளியிட்டார். சங்கரலிங்க நாடாருடைய இறுதிச் சடங்கில் சுடுகாட்டில் நின்று கொண்டு தமிழ்நாடு பெயர் சூட்டுவதற்கு ஆணையிட்டார். சுயமரியாதை திருமணம் குறித்து சொன்னார்கள். அது அண்ணா பெரியாரோடு பயணித்த காலத்தில் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடந்து கொண்டிருந்த நேரம். தோழர் சொன்னதை போல எந்த திருமணத்திற்கும் சட்ட அங்கீகாரம் இல்லை, எந்த திருமணமும் சட்டப்படி செல்லுபடி ஆகவில்லை. ஆனால் பெரியார் நடத்தி கொண்டே இருந்தார். அதுதான் பெரியார் இந்த சமூகத்தில் நடத்திய மிகப்பெரிய ஒரு ஊடுருவல் புரட்சி. எந்த இடத்தில் அடித்தால் எதிரி கலங்குவான் என்பதை குறிவைத்து அடிக்கிற அடி சுயமரியாதை திருமணம் என்பது. அந்த திருமணம் என்கிற நடைமுறையோடு பார்ப்பன ஆதிக்கம் இந்த சமூகத்திற்குள் ஊடுருவி தங்களை மேலாதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பதை அடியோடு அறிந்தறிகிற வேலை சுயமரியாதை திருமணம் என்கிற பெரியாருடைய அந்த போர் யுக்தி. சட்டத்தில் அங்கீகாரம் இல்லை. விடுதலைக்கு பிறகு 1950 நடைமுறைக்கு வந்த இந்திய குடியரசு நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஹிந்து கோட் பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதில் நம்முடைய சுயமரியாதை திருமணத்திற்கு நிகரான பல சரத்துகள் சேர்க்கப்படுகின்றன. விதவை திருமணம் சேர்க்கப்படுகிறது, சொத்துரிமை சேர்க்கப்படுகிறது, மறுமண உரிமை சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஹிந்து கோட் பில்ல வருது. ஆனால் நடந்தது என்ன? அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமலேயே முடக்கப்பட்டது. யார் காரணம்? சாதுக்கள் காரணம். மடாதிபதிகள் என்று சொல்லுகிற வடநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மடாதிபதிகளுக்கும் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. வடநாட்டில் இருக்கிற மடாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய மத வெறியர்கள் அச்சுறுத்தினார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை. இந்த பில் நாடாளுமன்றத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என்று சொன்னால் இந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடும் என்று மிரட்டினார்கள். நண்பர்களை, அம்பேத்கர் பதிவு செய்கிறார், இன்றைக்கு நீங்கள் என்னை அச்சுறுத்தி, இந்த நாடாளுமன்றத்தை அச்சுறுத்தி நான் தாக்கல் செய்ய இருக்கிற இந்த மசோதாவை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். பெண்களுக்கு உரிமைகளை வழங்குகிற இந்த இந்து கோட் பில் உங்களால் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கலாம். நான் இந்த நாடாளுமன்றத்தில் நான் ஒன்றை சொல்லுவேன், இது இப்படியே இந்த காலம் போய்விடாது. காலம் மாறும். இதே இந்திய துணைக்கண்டத்திலிருந்து ஒரு தலைவன் வருவான். நீங்கள் இன்றைக்கு அச்சுறுத்தி நிறுத்தி இருக்கிற இந்த சட்டத்தை ஏகமனதாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துகிற ஒரு காலம் இந்த நாட்டில் வரும் என்று 1951ஆம் ஆண்டு அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு கண்கலங்கினார். 1989 திராவிட முன்னேற்ற கழகம் 3வது முறையாக அரியணை ஏறிய போது தலைவர் கலைஞர் இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டத்தில் திருத்தம் செய்து ஆண்களுக்கு நிகராக குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் சமமக்கு உண்டு என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது அம்பேத்கர் அன்றைக்கு கலைஞரை நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் டெல்லி நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பேசிய அந்த செய்திகள் இங்கே கலைஞரால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில்